திருக்குறள் குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. விளக்கம். அறவாழி அந்தணன் அறத்தை ஒரு பெரிய கடலாக உருவகித்து அந்த அறக்கடலின் கடவுளான முழு முதற்கடவுள் என்று பொருள். தாழ் சேர்ந்தார்க்கு கடவுளின் பாதங்களை அடைந்தவர்களுக்கு, அதாவது அவரின் திருவடிகளை சார்ந்து நிற்பவர்களுக்கு என்று பொருள். அல்லால் அவ்வாறு சார்ந்து நிற்காதவர்களுக்கு என்று பொருள். பிறவாழி நீத்தல் அரிது. மற்ற பொருள்கள் இன்பங்கள் துன்பங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட கடல்களை கடப்பது அரிது. அதாவது பெரும் முயற்சி தேவை அல்லது இயலாது என்று பொருள். சுருக்கமாக, கடவுளை சரணடைந்தால் மட்டுமே வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை வென்று கடந்து செல்ல முடியும் என்பதை இந்த குறள் விளக்குகிறது. இதற்கான ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு கடலோரம் போவது பிடிக்கும். ஒரு நாள் நண்பர்களுடன் கடலில் நீந்த சென்றான். அங்கே அலைகள் மிகவும் உயரமாக இருந்ததால் அவன் பயந்து தவித்தான். அந்த சமயத்தில் ஒரு மீனவர் அவனை பார்த்து கப்பலில் ஏற்றி கரை சேர்த்தார். அவன் அன்றைய தினம் உணர்ந்தது, நான் தனியாக நீந்தியிருந்தால் இந்த கடலை தாண்ட முடியாது. ஆனால் நல்லவரின் உதவி கிடைத்ததால் உயிர் பிழைத்தேன். இது போலவே பிறவி கடலை தாண்ட அறம் கடைபிடிக்கும் சான்றோர்களின் பாதம் சார வேண்டும். இல்லையெனில் வாழ்க்கை அலைகளில் மூழ்கி விடுவோம் என்று திருவள்ளுவர் உணர்த்துகிறார்.